Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் லிப் பாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நிறைய பேருக்கு நம்மளோட உதடு வந்து ரொம்ப கருப்பா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. சோ அந்த கருமையை வந்து நம்ம 7 டேஸ்ல எப்படி போக்கி நம்மளோட உதட வந்து நல்ல சிவப்பு கலர்ல மாத்தலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த லிப் பாம் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த லிப் பாம் பண்றதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் பாத்தீங்கன்னா பீட்ரூட் தான் வேணும். பீட்ரூட் பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம லிப் வந்து ரொம்ப சிவப்பு கலர்ல மாத்தக்கூடிய தன்மை வந்து பீட்ரூட்டுக்கு இருக்கு. நார்மலா நம்ம வீட்லயே ஒரு பீட்ரூட் கட் பண்ணி நம்ம லிப்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு வந்தாலே அது வந்து சிகப்பு கலர்ல இருக்கும். சோ அதனால தான் நான் வந்து பீட்ரூட் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இத வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஆட் பண்ண போறோம். மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இதல வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா இத வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம ஜூஸ் தான் எடுக்க போறோம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு உதடு எதுக்கு கருப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பாய்ஸா இருந்தீங்கன்னா சிகரெட் குடிப்பாங்க. கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா உதட ஒரு மாதிரி கடிச்சிட்டே இருப்பாங்க. சோ உதடுல வந்து எச்சி வச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா கூட நமக்கு வந்து உதடு வந்து கருப்பாகும். அதெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா உங்களோட உதடு வந்து நல்லா சிகப்பு கலர்ல மாறும். அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சது ரொம்பவே நல்லது. சோ இப்போ பாத்தீங்கன்னா இத வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும் நம்ம தனியா எடுத்துக்க போறோம். நிறைய தண்ணி ஊத்தி நீங்க அரைக்காம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து ரெடி ஆயிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கலர்ல தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிப் பாம் வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து நீங்க அடுப்புல வந்து ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் வெச்சு இந்த ஜூஸ் அதல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்ல ஒரு லிப் பாம் கன்சிஸ்டன்சில வரணும். நல்லா நல்ல ஒரு திக்கா வரணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா லைட் கலர்ல இருக்கு. அது வந்து நல்ல ஒரு திக்கா வரணும். நீங்க இத பண்ணி முடிக்கிற வரை அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல தான் வச்சி நீங்க பண்ணனும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சா வராது இந்த மாதிரி. சோ அதனால லோ ஃப்ளேம்ல வச்சி நல்லா அத கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து அடி பிடிச்சிரும். சோ அதனால இந்த மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க இத யூஸ் பண்ண உங்க லிப்ல உள்ள கருப்புலாம் அப்படியே மாறிடும். அதுவும் பீட்ரூட் ஆட் பண்ணிருக்கோமா. சோ பீட்ரூட் நம்ம லிப்பை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணும் சிகப்பு கலர்ல வச்சுக்கிறதுக்கு. சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக் பேஸ்ட் மாதிரி வந்துட்டு சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இத வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்துல இன்னொரு இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ண போறோம். அந்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்கிரிடியன்ட்ஸ். எல்லார் வீட்லயும் இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோ 1 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் பாத்தீங்கன்னா நம்ம லிப் வந்து எப்பவுமே மாய்ஸ்டரா வச்சுக்கும். அது வந்து நம்ம லிப்ல உள்ள பிளாக்னஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட லிப் பாம் ரெடி ஆயிட்டு பாருங்க ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு. சோ இதுதான் பெர்ஃபெக்ட்டான லிப் பாம். சோ இப்போ வந்து இத நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இத ஒரு சின்ன டப்பா மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கடையில கிடைக்கும். நீங்க வாங்கி அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இத பாத்தீங்கன்னா மினிமம் 3 வீக்ஸ் வரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் ஸ்டோர் பண்ணனும். ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணீங்கன்னா 3 வீக்ஸ் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிப் பாம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இது பர்சனலா நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணதுனால தான் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா இருக்கு. என்னோட கையில வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு. இது வந்து நீங்க டே டைம்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம். மார்னிங், ஈவினிங் அப்புறம் நைட்டு தூங்கும்போது கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டு படுங்க. மார்னிங் வந்துச்சு எப்போ நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிருங்க. கண்டிப்பா 7 டேஸ்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தீங்கன்னா
கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.